நெல்லையில் 2016ஆம் ஆண்டு தொடங்கி ஒரு மாதம் கூட முடியாத நிலையில் இதுவரை 17 பேர் விபத்துகளில் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. போக்குவரத்து விதிமுறைகள் சரிவர கடைபிடிக்காததே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவக்குமார் வழங்குகிறார். கேட்போம். போக்குவரத்து விதிகள் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சில விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டியது முக்கியமான நிதர்சன உண்மை. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடது பக்கமாக செல்லணும், ஒரு வழியில் போகக்கூடாது, முறையானபடி ஆவணங்கள் வைத்திருக்கணும், தலைக்கவசம் அணிஞ்சிருக்கணும் உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து விதிகள் இருந்தபோது இதை எந்த வகையிலுமே பொதுமக்கள் யாருமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு 86 விபத்துகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் 86 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 2015 83 விபத்தில் ஏறத்தாழ 88 பேர் உயிரிழந்ததாக சொல்லி போலீசார் தரப்பில் கூறப்பட்டாலும் கடந்த இப்போ பிறந்திருக்கிற ஜனவரி 2016 இதுவரைக்கும் 60க்கும் மேற்பட்ட விபத்துக்கள்ல 17 பேர் இறந்திருக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, ஒரு வழிச்சாலைங்கிறது பொதுப்படையாவே இருந்தாலும் பொதுமக்களோ வாகன ஓட்டிகளோ எந்த வகையிலுமே ஒரு வழிச்சாலையை அவங்க ஒரு வழிச்சாலையாவே நினைக்கிறது கிடையாது. எதிர்த்து வர்றது, முறையானபடி வராம இருக்கிறது, அதே மாதிரி அதிவேகமா வர்றது உள்ளிட்ட பிரச்சனைகளால தினம் உயிரிழப்புகள் இங்க நிகழ்ந்த மனமா இருந்துட்டு இருக்கிறது. மேலும் அதிகாரிகள் தங்களோட பாதுகாப்பை துரிதப்படுத்தி உடனடியாக இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறது பொதுமக்களோட விருப்பமா இருக்குது. தந்தி டிவி செய்திகளுக்காக நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் மீரா கனியுடன் சிவக்குமார்.